நீ அழுது நான் பார்க்கலாமா? உனக்கு என்ன குறை உண்டா? எந்த குறை இல்ல. உனக்கு என்ன குறைன்னா நீ அந்த சொல்லு நல்லா தைரியமா இன்னும் கொஞ்சம் வேகமா தட்டி இறங்கிட்டான். ஆசத்துல கட்டுறான். ஆசத்துல இங்க தட்டுவாங்க. ஆமா, நீ வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு. ஆமா, நீ பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்ன குறை உண்டா? எந்த குறையும் இல்ல. நீ எல்லாம் என்னைக்கு நீ இந்த பூமியில பிறந்தியோ அண்ணில இருந்து நம்ம குடும்பம் படிப்படியாக மேல போகுது. குடிச்சேரா போகுதுன்ற. ஆனா மேல போகுது படிப்படியா நல்லா இருக்கும். ஆமா, உனக்கு என்ன குறை உண்டா? எனக்கு எந்த குறையும் இல்ல. உனக்கு என்ன சூத்துக்கு என்ன இல்லையா? தலைக்கு துணி இல்லையா? மூக்கு தோடு இல்லையா? மூக்கு தோடு இல்லையா? காலுக்கு மூக்கு இல்லையா? கைக்கு செருப்பு இல்லையா? காலுக்கு வளையல் இல்லையா? உனக்கு என்ன குறை உண்டா? ஏன்னா நான் செருப்பு வாங்கி கையில கோப்பாங்க. நான் உன்னை பெத்து இருக்கிற சந்தோஷத்துல எனக்கு என்னதான் செய்யணும்னு என்னதான் பேசணும்னு தெரியாது. பிறகு நைனா என்ன காலேஜ் படிக்க வச்சா சண்முக காலேஜ்ல திருவண்ணாமலையில. ஆமா, எல்லாம் ஜோடி ஜோடியா போறாங்க. நைனா காலேஜ்ல என்ன காலேஜ்ல படிக்க வச்சதா சரியா போச்சா? பிபிஏ படிச்சேன். மொட்டியா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மதுரை படிச்சியா? ஆமா நைனா, எடுத்து போய் பணம் வைக்கணும். அதான் எனக்கு தெரியும். பாப்பா தொடர்ந்து பார்த்தா 2 டிகிரி முடிச்சுட்டு முதல்ல ஒரே வயசுல. எங்க நைனா ஒரு டிகிரி தான். ஒரு டிகிரி தான். என் பொண்ணு இந்த டிகிரி பாஸ் பண்ணது எடுத்துட்டு வேலைக்கு போச்சு. இன்டர்வியூக்கு போனா. ஆமா ஆமா, என்ன பாதி ஒன்னு வேலைக்கு கூட்டிட்டு போட்டான். போனா வரைக்கும் படிச்சுக்கிறேன் உன் பொண்ணு. ஆமா, சும்மா விட்டுக்கிறேன்னு பாருடா. ஏன் வந்து போட்டு போயா? என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு நினைச்சியா? என் பொண்ணு நெருப்பு. ஓ, நெருப்பு. முன்னாடி பஞ்சு வந்து குஞ்சு கட்டு போயிடும். நைனா எல்லாம் நான் காலேஜ்ல பார்த்தா ஜோடி ஜோடியா போறாங்க. நைனா ஓஹோ, எனக்கு கல்யாணம் பண்ணி வேணாம். ஒரு பொண்ணு வச்சு அடிக்கூடாது பார்த்தா எனக்கு அம்மா தூரம் படிக்க வச்சிருக்கோம். கல்யாணம் பண்ண தெரியாது. இதே மாதிரி அடிச்சா நான் கல்ல கட்டி கிணத்துல விட்டு செத்துருவேன். ஓஹோ, நீ அந்த வேலையை முதல்ல செய்ய. படிக்க வைக்கிறீங்க. உனக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். இந்த 5 வயசுக்கு ஏன் மாசம் 2 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு. அப்ப என்ன ஆகுது? 25 லட்சம் வருஷத்துக்கு. அப்போ 1.25 கோடி ஆகுது உன்னை படிக்க வைக்க. இது படிக்க வைக்க உடனே எம்எபிஎஸ் என்ன பண்ணு? மார்க்கெட்டுக்குள்ள மயிர் அதான் உனக்கு படிக்க வைக்க 1 கோடி. மார்க் ஏன் போய்தான் இருந்தேன். அது கொரோனா வந்துச்சு, பாஸ் போட்டு போட்டுச்சு. நான் என்ன அதான் என் பொண்ணு வேலைக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க? கொரோனா பாஸ் காலேஜ் முடிச்சோடனே இது சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆமா, வாங்கிட்டு இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போனோம்னா கேட்டாங்க மேனேஜர், பாப்பா நீ எந்த வருஷத்துல பாஸ் பண்ண கேட்டாங்க. ஐயா 2020 21 கடைசி அப்படி சொன்னேன். செருப்பேத்து அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு ஓடி போட்டுனாங்க. ஏங்க ஐயா கேட்டதுக்கு கொரோனா பாஸ் பண்ண உனக்கு வேலை கேட்குறாங்க. வீட்டு போய் எல்லாம் மாட்டு சாணி வரும். நீ வேலைகள வந்தா உனக்கு வேலை கொடுத்துருவேன் அப்படி மேல சொன்னாங்க. அந்த பயத்திலே வீட்டுக்கு ஓடிட்டு. அந்த பயத்திலே ஓடிட்டு. ஆமா, அப்ப படிக்க வைக்கிறதுக்கு ஒரு இப்படி ஆகுதா செலவு? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இன்னைக்கு சாதாரணமான காரு 25 லட்சம். இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, கார் வேலை ஏறி போச்சு. ஆமா, 25 லட்சம் காரு, 50 பவுன். இன்னைக்கு என்ன சாதாரணமான ரேட்டா விக்குது? அப்படியே கட்டாச்சு அப்படியே கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளவு செலவாகும்? அது 1 கோடி ஆகும் இப்பலாம். அதெல்லாம் நீ அச்சப்படுத்தால. ஒரு பொண்ணா பெற்றவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு 1500 ரூபாய் பட்டன் போன் வாங்கி கொடுங்க. 1500 ரூபாய் பட்டன் போன் வாங்கி கொடுத்தா நேரா வளைகாப்புக்கு போலாம். நீங்க வளைகாப்பு வேறு புளி சாதம் லெமன் சாதம் கொண்டு போனா போதும்.
அதுக்குதான் உனக்கு நான் செல்லில்லாதே மந்திரம் உன்னை படிக்க வச்சுக்கிறேன். அதனால மாப்பிள்ளை பாருங்க நைனா. நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, என்ன ஒர்க் பண்றாரு? அருமையான வேலை செய்யறாரு. என்ன வேலை? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. கவர்மெண்ட் வேலைக்கு போனா 8 மணி நேரம் டியூட்டி. ஆமா. ஆனா நான் பாத்துக்கிற மாப்பிளைக்கு 4 மணி நேரம் தான் டியூட்டி. இந்த 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். 6 to 10. ஆனா காலையில 6 மணிக்கு போனா 10 மணிக்கு வீடு வருவார். ஆனா 20 மணி நேரம் அவன் கூடயே தான் இருப்பார். அப்படிப்பட்ட வேலை என்ன வேலை? என்ன வேலையா? நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை அடிக்கிறாரா? மாப்பிள பாப்பா அங்க ரிச்சா ஓட்டுறாரு. ரிச்சா ஓட்டுறாரா? அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஒரு பொண்ணாச்சே இரண்டாங்க நச்சு வரும் அப்படி கம்மிடுறோம். ஆமா பாரு, ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், 1,20,000 மாசம். அதை விட சம்பளம் உனக்கு தேவையா? அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? ரிச்சா ஓட்டு மாமா கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், ராவ் பூரா காத்தடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், ராவ் பூரா காத்தடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், ராவ் பூரா காத்தடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், ராவ் பூரா காத்தடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். ராவ் பூரா காத்தடிப்பான். நாயனா திருநாவல பஸ்ல ரிச்சா ஓட்டினே போவான். ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். அந்த வீலை கைட்டி அந்த டீப்புக்கு பஞ்சர் ஒட்டிட்டு திரும்பி அந்த வீல்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த டயருக்கு எப்படி காத்து அடிக்கிறானோ அது போல ராத்திரி வந்து எண்ணெய் அடிப்பான். அதனால அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் நைனா. அந்த வேணாம். நான் இன்னொரு மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். பாத்தீங்களா? அவரு என்ன வேலை செய்யறாரு? ஆனா வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 4 மாசம் அவன் ரிட்டர்ன் வர வீடு. 4 மாசம் அவன் வீட்டுக்கு வரதுங்க. ஆமா. ஆனா இந்த 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆமா. ஆனா இல்ல சாதாரணமான வேலை கிடையாது. என்ன வேலை செய்யறாரு? லாரி டிரைவர். லாரி டிரைவரா? எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அருமையான மாப்பிள்ளை. சாதாரணமான லாரி டிரைவர்னா என்ன கம்மியான சம்பளமா? எங்க போறாரு? கடலூர், பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், பெல்காம், உம்பளி, குஜராத், ஹைதராபாத் லாரி டிரைவர். எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம். ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய். எனக்கு மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை ஏன் வேணான்ற? அவனுக்கு எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குதா? ஒரே டபார் பீடி, சிகரெட், தண்ணி, லொட்டு நான் எப்படியோ அவன் அப்படி. லாரி ஓட்டுறதுக்கு எந்த பழக்கம் இல்லையா? ஒரே பழக்கம். எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவர் ராவ் பூரா நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவர் ராவ் பூரா நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவர் ராவ் பூரா நடிப்பான் ஒத்திக்க மாட்டேன். ஓட்டிட்டே போவான். பைபாஸ்ல ஓட்டிட்டே போவான். பாண்டிச்சேரி, ஹைதராபாத், குஜராத் போவான். பைபாஸ்ல ஆளே வர மாட்டாங்க. அந்த ஸ்டாரிங் பக்கத்துல ஒரு ஆறுல இருக்கும் பாரு. அது எப்படியோ ஆயிடுறானோ அது போல ராத்திரி வந்து என்ன ஆயிடுவா. அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் நைனா. அந்த மாப்பிள்ளை வேணாம். இந்த 2 மாப்பிள்ளை நீ நேரா பாத்தியா? நேரா பார்க்கல, கண்ணாடி பார்க்கல. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளை உண்டு. ஒரு மாப்பிள்ளை உண்டா? அவருதான் வேலை செய்யறாரு. ஒரு ராவு பூரா கஷ்டம், ஜென்ம கஷ்டம், கஷ்டவாளி. இந்த ரத்தமே வேர்வையா போகும். ஆனா ஒரு நைட்டுக்கு 2500 ரூபாய் சம்பளம், 75,000 ரூபாய் சம்பளம் மாசம். அது வேற பவுல். அது என்ன வேலை செய்யறாரு? அது மாதிரி கோடி
அந்த காலத்துல டாடாஸ்ல பார்த்தேன். ஐயோ அவன் கோவத்தை ஐயோ பாவத்தை ஏமா அந்த ஐயா ஐயோ ஆண்டாப்பா வாய பிரிண்டா ஆண்டா எப்பா ஐயோ பொண்ணு மறைச்சு வச்சுக்கிறாண்டா நாயனா ஓ உன்னை கட்டிக்குமா எனக்கு மாப்பிள்ளை வேணாம் யா மத்தல காரமாமனா கட்டிக்க மாட்டேன் இந்தப்பா கட்டிக்க மாட்டேன் அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன் மத்தல காரமாமனா கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் நிக்க சடிக்கிறான் படுக்க குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன் மத்தல காரமாமனா கட்டிக்க மாட்டேன் இந்தப்பா கட்டிக்க மாட்டேன் அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன் என் பொண்ணு கரண்டு போதுறாப்பா மாப்பிள்ளைய பார்த்தேன் என் பொண்ணு நிக புள்ள பத்து ரூபா பழகுது இந்த மாப்பிள்ளை வேணாம் வேணவா ஐயோ ஏமா கைனா ஓ அவர் ஆச்சிரி ஒரு மத்தாண்ட நிக்க வச்சு அடிக்கிறான் நிக்க வச்சு அடிக்கிறான் அப்புறம் படுக்க வச்சு குத்துறான் அப்புறம் அவன் கண்டபடி பீராயிரம் அவன்ல பேர் ஆயிரம் அது போல ராத்திரில நீ எப்படி வச்சு குத்துவான் தெரியாது நைனா நைனா சிதி சித்துப்பா ஏய் என்ன நின்னு கூட்டா என்னது சிதி சித்துப்பா சின்ன சித்துப்பா அப்படி சொல்லு சின்ன சித்தப்பா அந்த மத்தால யாரோ அடிச்சு அடியில பழம் வந்துச்சு நைனா பையன் வந்து அவன் கரண்ட் பேசுறான் நைனா ஓ எனக்கு நீ சொன்ன மாப்பிள்ளை யாருமே எனக்கு வேணாம் அவங்களே சொல்லு வேற யாரும் கட்டி போற நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டேன் இந்த ஊர்லயா அறிவான மாப்பிள்ளை சொல்லு யார் தான் பாத்து யாருமா கட்டி போறேன் நைனா நான் ஒன்னே கட்டிக்கிறேன் நான் சித்தப்பா 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 கட்டிக்க யாருனா சித்தி செத்து ஒரு வருஷம் ஆகுது கெட்டு போன குடும்பம் உனக்கு வேற புள்ள போந்தி சித்தப்பா குழந்தை நானே வளர்த்துக்கிறேன் நான் வளர்த்துக்கிட்டு போ கடி சித்தப்பா என்ன சித்தப்பா குரல் ஒரு மாதிரி இருக்குது பாரிப்பா பெரியப்பா ஓடிக்கிட்டு டெய்லி நான் 2 கட்டு 3 கட்டு பீடி வாங்கி தர பெருப்பா என்ன கல்யாணம் பண்ணி பெருப்பா பெரியப்பா கட்டக்கூடாது உனக்கு தண்டை வேலை போட்டுறாங்களே பெரியப்பா கட்டக்கூடாது பெருப்பாவுக்கு ஏன் தெரியுமா போவோம் சந்தாசனா சந்தாசனா ஓய் ஓய்
கூப்பிடு கூப்பிட்டு ஓடு. பொண்டாட்டி இருக்கு அவன் சாண்டை குடிக்கிட்டு அவளையே பேசுறான் நீ. அதுக்கு மேல தான் அவன். ஆமா நாங்க எச்சப்பட்ட சாத்தை சாப்பிடாத நாங்க இல்ல. எச்சப்பட்ட சாத்தை நாங்க சாப்பிட மாட்டோம். ஆகி வச்சா கூட்டானதுக்கு மெத்து மேல ஓட்டுவான். சரி எத்தனை பேர் அவருக்கு? அவளுக்கு 2-3 பேர் இருக்குது. ஆமா பேசுதியம்மா பேர் சொல்லி கூப்பிட்டா வருவாளா? ஒரே ஓடுவா. எங்க இருந்தாலும் ஓடிடுவான். அடியோ மல்லிகா அவ எங்க போனாலும் கருப்பு கொண்டியா. கருப்பு கொஞ்சமா நட்டு கேட்கறா. அவன் பிள்ளி கொடுங்க போவா மாட்டுக்கு அடியோ அடியோ மாயில வந்து போச்சு அதை இருக்கிற பாரு. வடையத்துல பையா இந்த ஊர்ல எத்தனை பேர் போனதோ பாடி அம்மா ஓ பாடி அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அவ போய் ஏமா நீ கூட்ட உடனே வந்தாலும் ஓரம் மயிலாகிறா பாரு. இல்ல வாமாயிரே சொல்லிட்டு போ ஓரமாகிறா பாரு. யாரு போய் பெந்த உட்காருச்சா? அவன் பெந்த உட்காருவானா? கம்முனு உட்கார்ந்த போகுது பெந்த உட்கார்த்தாளா? இருக்கிற காலத்துல பெந்தம் இல்ல. ஐயா தலையம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா நீ பொம்பளை அடி? ஓ நீ பொம்பளை அடி? நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டி ஏறி. குதிரை காட்டி ஏறியா குதிரை காட்டி ஏறி ஒன்ன பார்த்து போயிட்டு ஓடும். ஓ குதிரை காட்டி ஏறி ஒன்ன பார்த்து ஓடும். உன் கதை ஏற்றி விடுறேன் பாரு. என் மாப்பிள்ள ஆட்டு ஆடிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனோடனே கிணறா போயிட்டுக்குது. இவன் வீட்டுக்குள்ள போன பாரு. போன உடனே கொண்டாடி இன்னும் மருமகளை பிடிச்சான் பாரு. எப்போ தொட மாட்டேன் புடுதா இல்ல என்ன சொல்றான்? என் பையன் காலேஜ் படிக்கிறான் கல்யாணம் மாதிரி வாங்கிட்டான் ஒரு புள்ள பொத்தி அது மாதிரி உட்காரியா ஒரு புள்ள பொத்தி அடிச்சா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இல்ல நான் வேலை பாடு பார்க்கும். அவன் புள்ளிக்கு எப்ப கல்யாணம் பண்ண அவனுக்கு தெரியும். அதுக்குதான் காலேஜ் போனா மேடாச்சுக்கு போகுது. யார்கிட்ட யோசிக்க மாட்டாங்க. நானே சும்மா இல்லை எத்தனை பேர் போனேன் 9500 பேர். சரி அம்மா சரி போனால் போகட்டும். உன் கதை விடு ஊர் சிரி. என் கதை ஊர் சிரிக்குது. என்னன்றேன் பாப்பா ஓ ஒரு பொண்ணா பண்ணா தலையை சீவலாம். அதான் நான் சொல்ல அப்படி பண்ண பொம்பளை எங்கடா போலாமா பாருங்க. ஊட்ட விட்டு வெளியே போங்க. சரி போனால் பாக்கட்டும். உன் கதை விடு. ஆமா என் கதை ஊரு சிரிக்குது. உன் கதை எங்க சிரிக்குதோ உன் கதை மேத்த என் கதையும். பட்டு 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 தாலி எடுத்து உள்ள போட உள்ள எடுத்து போடியாமா போட்டு சேர்ல உட்காந்து தாலி அடிக்கிறானே சரியான தாலி எடுத்த பையன். இந்த 45 வயசுல 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன் நானு இந்த கையால. இந்த 45 வயசுல 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். நீ எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டிருக்க. ஆமா ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயல. ஆமா ஆமா ராசி ராசி வேலை கேட்டு போய் கேட்டு பாரு. பூரா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சுக்கிறாங்க. ஏன் புள்ள கொடுத்து அனுப்பிட்டு மாமி வீட்டுக்கு போ. ஒரு கையால 10 ரூபா டீ வாங்கி கொடுக்க மாட்டான். 5 தாலி எடுத்து கொடுத்தான். சரி அம்மா சரி போனால் போகட்டும். சபை பார்த்தாலும் விதமாக வழக்கம். லட்சுமி கடாஜி மகாலட்சுமி கடாட்சம் புரியுது சபை இந்த ஊர். ஒழுங்கா சொல்லி குட்டாடி பொண்ண நான் சொல்லிட்டு குந்தாடி போவேன். ஒழுங்கா சொல்லு சொருவியா பண்ணு வந்து சொல்லிட்டு தான் போயேன். எங்க சொல்லு குந்தாடி அவரு பல்ல மாத்தி சொல்லிட்டு போ. அங்க வை. அங்க கேட்டாதான் அந்த வாங்க அப்போ எங்க டூர் கேட்டாதான் அந்த வாங்க
பாட்ட போட்டுக்கிறான். சொல்லியம்மா சரியம்மா போனால் போகட்டும். சபையை பார்த்தால் விதமாக விளக்கம். லட்சுமி கடாச்சு விடுறேன். மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தி சபை சபை. இந்த கீரனூர் ஆமா நமக்கு தாய்நாடு. அதான் பார்த்தா அப்படி இந்த நன்னகரத்திலே இன்றிரவு எதற்காக நாடகம்? அந்த முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு. ஓ முத்துமாரியம்மன் முத்தாளம்மன் முத்துமாரின்றாங்க, அப்புறம் ஒரு ஆள் முத்தாளம்மன்றாங்க. இல்லம்மா. முதல்ல என்ன சொன்னீங்க? எடுத்து வச்சுமா வர சரி சரி சொன்னேன். சரியம்மா சரி, முத்தாளம்மா ஒண்ணுதா, முத்துமாரியம்மன் எல்லாம் ஒரே தாய் தான். எல்லாம் ஒரே தாய் தான். அந்த முத்தாளம்மனுக்கு மந்திர வழிபாடு செய்து ஆமா, இது ஓரிரவு நாடகம். ஆமாம்மா. நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்ணுகளுக்கு வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை கற்றறிந்த கணவன்களுக்கும் உங்களுக்கும் நாச்சியார் அவர்களுக்கும் நம்ம ஆறுயிர் அண்ணன் லட்சுமணன் அண்ணன் ஆமா அம்மா அவங்க பேர் சொல்றது அம்மா அனைவருடைய திருப்பாதத்திற்கும் நம்ம பேர் நிஜமா எனக்கே தெரியாது. அனுசூயா இரும்பு துண்டை கடலை வர கொடுத்தாங்க தெரியுமா? பத்தினி ஒருத்தங்க. ஆமா என்ன மாதிரி நீ போய் பத்தினியாடி பத்தினியாடி நீ என்ன பேருன்ற சரியம்மா அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இந்த அடியேன் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியேன் சிறந்தாண்ட வணக்கம். விளக்கம் கலைவாணி 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 சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி விளக்கமா புரிஞ்சு எப்படி என்றால் பேரு நம்ம பேரு கலைவாணி சரஸ்வதி கலவாணி 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 என்னடி கலவாணி ஏய் சாட்டு பிடிங்க 4 வாங்குவாங்க. சாட்டு பிடிங்க 4 வாங்குவாங்க. ரொம்ப அடிச்சுக்கினேன். தாய் சொல்ல தட்டக்கூடாது. இரு அவனே கேட்டவன் அவன் என்ன சொல்றான் அந்த சொட்டாங்க கலைவாணினா கலவாணின்றா அந்த அம்மா சொல்லிட்டாங்க தாய் சொல்ல தட்டக்கூடாது. முடிஞ்சா துண்டு கட்டிக்கிட்டே கட்டிங்க. தாய் சொல்ல தட்டக்கூடாது. கலவாணின்றா நீ அதுக்காக படுத்துக்கேம்மா, நீ படுத்துக்க. கலைவாணி 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 என்று தெரியுமே தவிர தவிர செல்லண்டி நீ உட்காரியம்மா. சும்மா அடிச்சுனே இருந்தாவா அவ என்ன சொல்றாவா கலைவாணியா கலைவாணி கலவாணி அதற்காக மாட்டாங்க கலைவாணி கலைவாணி சரஸ்வதி என்று தெரியுமே தவிர ஆமா சத்தியலோகத்தை ராஜபரிபாலனம் செய்து வரக்கூடிய கையில கையில பேசாதேம்மா பேசாத இரு
சத்தியலோகத்தை ராஜ பரிபாலனம் செய்து வரக்கூடிய ஐயனாகிய பிரம்மதேவன் இருக்கின்றாரே 4 சிரம் படைத்தவர். ஓ 4 சிரம். ஆமா 4 சிரம் படைத்த பிரம்மதேவனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி. என் பெயர் கலைவாணி சரஸ்வதி. விளக்கமா என்று தெரியுமே தவிர என் பரியார மன்னவர் பேசக்கூடாது. அப்புறம் கம்னாயி. ஆனால் என் பதியான மன்னவர் பிரம்மதேவன் இருக்கின்றாரே வேதம் 4 வேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் 4 வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு மனிதனாகப்பட்டவன் அவன் பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் இறக்கும் வரையில் என்னென்ன பாவத்தை செய்தான் என்னென்ன புண்ணியத்தை செய்தான் அப்படி என்று அந்த 4 வேதத்தை வைத்து பின்புறமாக எழுதி முன்புறமாக ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்து எழுதணும்னா இப்போ நடக்குது கண்டிப்பா இங்கிலீஷ்ல பாஷான்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் ஆனா தர்மன்றது ஒண்ணு கண்டிப்பா அப்ப பிரம்மதேவன் என்ன பண்ணுவான் முன்னாடி பார்த்து எழுதுனா மனசு இலக்கண மனசு இல்லையா கண்டிப்பா அதனால எதனா மாத்தி எழுதிருவோமோ அப்படி என்று பாவம் ஆமா நினைப்பாங்க பாவப்பட்டுருவாங்க அதனால அவன் என்ன புண்ணியத்தை செய்தான் என்ன பாவத்தை செய்தான் அப்படி என்று 4 வேதத்தை படித்து பின்புறமாக எழுதி முன்புறமாக பார்த்து இந்த எறும்பு முதல் எருமகடா யானை வரை 8000 ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவரே என் பதியான இந்த மக்களை எல்லாம் அவர் படைக்கின்றாரே தவிர எனக்கு என்ன வேலை ஊர் மேல போறவையா அவங்க வீட்டுக்காரர் படைக்கிற வேலை இந்த அம்மாவுக்கு என்ன வேலைன்னு கேளு. எனக்கு என்ன வேலை என்று சொன்னால் இந்த பாமர மக்களுடைய நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியவள். ஒரு பொம்பளை இல்லைன்னு சொன்னா உலகத்துல பேச்சே கிடையாது சப்தமே கிடையாது ஆமா கல்விக்கு அதிபதி. இப்போ நம்ம 6 அறிவு உள்ள ஜீவன் அம்மா அப்பா சாப்பிடு வா போன்னு கூப்பிடுறோம். ஆனா 5 அறிவு உள்ள விலங்கினம் கூட அதாவது ஆடு குட்டி போட்டுச்சு அது அம்மான்னு கூப்பிட்டு அர்த்தம். அந்த ஓசையை தரக்கூடியவளும் நான் தான் நீதான். அப்போ நான் பாமர மக்களுடைய நாளிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியவள் இந்த கலைவாணி அப்படி இருந்தாலும் அம்மா இந்த உலகத்தில் இது அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள் இவங்க எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயுடைய கர்ப்பத்திலே இருந்து அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பாரு. தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தேன் இந்த கலைவாணி. தாய் வயிற்றில பிறகு ஆமா என் மகன் எனக்கு உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து குழந்தை பிறப்பான். ஆமா ஆனா தாய் இல்லாத எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? இப்ப நீ நானும் சேர்ந்தா நீ புள்ள பத்துக்குள்ள நீ நானும் சேர்ந்தா நீ புள்ள பத்துக்க மாட்டேன். புள்ள பத்துக்க முடியாது. யாராவது தின்னவள சீக்கிரம் தான் போகணும். போய் சேரும் போது ஏண்டா பண்ணி போய் பணமாரி ஏறுமா? யாரு பண்ணி யாரு பணமாரி? நான் பணமார போல நான் பண்ணி போல. ஆமா அந்த பணமரத்தை எம்ம நேரம் அந்த தள்ளுறதுக்கு எம்ம நேரம் எம்ம நேரம் உத்தரத்துக்கு உங்க ஊர்ல தேடி வாங்க ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏண்டா நான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்ப நான் தொம்ம மூட்டு பண்ணி விட்டு நான் பச்சை பில்லு தான் தின்னுவேன். நீ என்ன சாப்பிடுவ? பச்சை பில்லு. நான் பச்சை பீ தின்றாளுன்ற வயிற்ற பார்த்தா தெரியாதா? யாரு 12 மணிக்கு யாரு திறக்கும் போது தின்றான்னு பார்த்தா காலையிலே இருக்கிற போட்டா அதெல்லாம் தானிக்கிற ஆம்பளைங்களுக்கு போட்டா அது எப்படா ஓப்பன் 10 மணிக்கு ஆரம்பிச்சுது 12 மணிக்கு ஓவர் தாலியா அது நம்ம 10 மணிக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுக்கணும் வாங்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. போனா கியூல நின்று தான் இருக்குது. கோயில கூட நான் கியூல நின்று இல்லையம்மா 5 வயசு 40 வயசு ஆகட்டும். கம்முனு எப்படியாச்சும் அட்டி நிறுத்தியாச்சுன்னா குறைச்சிடுறாங்க. அப்படி தாய் வயசுல பிறகு அப்ப எப்படியா பிறந்தீங்க சொல்றேன்.
முதல்ல இந்த உலகம் ஒரு முட்டை வடிவம். ஓ முட்டை வடிவம். ஆமா. ஆ. ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு சத்தத்தோடு 12 வெடித்து மேற்பாதி ஆகாயம் ஆகாயம். கீழ்பாதி பூமி பூமி. நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில இருந்து ஆமா. அந்த அம்மா முத்தாளம்மன் ஆதிபரா சக்தி அந்த சராசரத்துக்கும் தோன்றியது. ஆமா ஆமா. ஆமா. 32 சுலகபாலத்தோடு சுலகபாலத்தோடு அந்த சராசரத்துக்கு நின்றது. ஓஹோய். பார்த்தாங்க இந்த உலகத்தை விற்பனை செய்ய வேண்டும். ஆமா. மானுட மக்களை படைக்க வேண்டும். படைக்க வேண்டும். ஆமா. மரம் செடி புல் பூண்டு மானுட மக்கள் ஜீவராசிகள் விற்பனை செய்ய வேண்டும். ஆமா. அப்படி விற்பனை செய்தா அது யார் படைக்கிறது? அது யார் படி அளக்கிறது? படி அளக்கிறது. அது வயது முதிர்ந்து போட்டா யார் அதை அழிக்கிறது? அழிக்கிறது. இது செய்ய வேண்டும். இதற்கு ஆள் வேண்டும் என்று அந்த ஆதிபரா சக்தி அம்மன் தன்னுடைய அம்சத்திலே வங்கார உருவம் ஓம் என்று இடத்தில் வங்கார உருவமாய் சிவன் பிரம்மா விஷ்ணு துதி சிஷ்டிப்பு சம்காரம் துதி சிஷ்டிப்பு சம்காரம் இந்த இப்படி சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தி தேவர்களை படைத்து அந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கும் அந்த அம்மாவுடைய அம்சத்தினாலே 3 தேவிமார்களை ஏற்படுத்தியது. அவங்க யார் யார்? அவங்க தான் அலைமகள் கலைமகள் மலைமகள். கலைமகள் மலைமகள் பார்வதி லட்சுமி சரஸ்வதி. அப்போ அந்த ஆதிபராசக்தியுடைய அம்சத்தினால் வந்தவங்க நாங்க. ஓஹோ. தாய் வயிற்றில் பிறக்க கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்களை விடு அதை விட சிறப்பான பெண் தெய்வங்கள் உண்டு. அது யாரு? வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. யாரு? வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. வருதினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டால் ஒருத்தி. வருதினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒருத்தி. இப்படி 3 பெண் தெய்வம் உண்டு. அவங்க யாரு? சொல்லியம்மா. யாரு? ஓ. வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி கலைவாணி. இங்க பாட புத்தகம் வச்சுக்கா. ஆமா. தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் அறிவியல் சோசியல். ஆமா. 4 சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்தாலும் சரிதான். சரிடா. ஒண்ணுதுல 34 எடுத்தாலும் ஃபெயில் தான். நீ படிச்ச பாரு படிப்பு. ஐயோ இங்கிலீஷ் வர மாட்டேது அம்மா. அதில் நான் ஃபெயில் ஆயிட்டேன். 24 மார்க். 24 மார்க் எடுத்தா அந்த டென்ஷன்ல போய் அப்படியே என்ன பண்ணிட்டா அப்படியே போய் கடையில நின்றுட்டான். தமிழை படிக்கணும்னா இலக்கணம் தெரியணும். ஆமா. கால் மாத்திரை அரை மாத்திரை ஒரு மாத்திரை முக்கால் மாத்திரை. ஆனா ஒரு மாத்திரை வாங்கிடலாமா? 12 பண்ணிக்கலாம். அதாம பெரிய மாத்திரை 145 ரூபா மாத்திரை. அப்ப இங்கிலீஷ்ல கிராமர் சொல்லுவாங்க. கிராமர் அது தெரிஞ்சாக்கா கிராமர். அப்படியே. சரி அம்மா. அப்படி இருந்தாலும் அப்ப எது ஒண்ணு வரலையோ எந்த பாட்டு வரலையோ நாடுக்கு வந்துட்டேன். கண்டிப்பா ஐயோ இந்த பாட்டு கஷ்டம் கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லாமா? எது வரலையோ அதை வருந்தி 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 படித்தால் படிக்க தான் பாட ஏறும். ஆமா. குடிக்குதான் போதை ஏறும். ஆமா அம்மா. அப்போ மாத்தி மாத்தி சொல்ல வல்லார போய் சரியம்மா. சரி போனால் போகட்டும். அப்படி வருந்து வருந்து வரக்கூடிய இந்த வாணி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டா லட்சுமி. எப்படி எப்படி லட்சுமி இருக்கிறாங்களே அவங்க பணத்தை கொடுங்க. கண்டிப்பா அந்த பணம் லட்சுமி தானே பணத்தை தராங்க. அவன் லட்சுமி சிலைய தங்கத்தாலே செய்து வச்சு கும்பிட்டா பணம் சேருமா? வராது அம்மா. ஒரு வீட்டுல எப்படி லட்சுமி ராட்சி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்னு சொன்னா நீ எப்ப சாணி போடுவேன்? எனக்கு எப்போ வருது அப்பதான் நான் போடுவேன். உங்க வீட்டுல மாட்டு சாணி இல்ல வாசல்ல எப்ப சாணம் தெளிப்பேன்? அந்த சாணம் தெளிப்பேன். 4:30 மணிக்கு ஏஞ்சி ஏம்மா 4 to 5 4:30க்குள்ள சாணி போடுவேன். 4:30 மணிக்கு சாணி எட்டு வந்து ஒரு குண்டால கரைச்சி நல்லா குழப்பிய டப்பா எடுத்து எல்லாம் வாரி வீசு அடிக்கிறது. அப்படி விசறனா லட்சுமி பூர்வா விட்டு அப்ப நம்மள விட்டு போக சொல்றாங்கன்னா அந்த லட்சுமி இருக்கிற லட்சுமி போயிடும். அப்படி எப்படிதான் போடணும்? ஆவென்று சொல்லக்கூடிய பசுமை நிலத்தில சாணி போடுது. அந்த அஷ்டலட்சுமிகள் உண்டு. அஷ்டலட்சுமியில சாணத்துல மிக சிறப்பான லட்சுமி இருக்கிறாங்க. அந்த அம்மா எப்படி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு திருமணமான பெண் சுமங்கலி பெண் காலையில 8 லட்சுமி கூட நினைதான் அஷ்டமி. அந்த 8 லட்சுமில எதுல ஒரு லட்சுமி வந்துருச்சு? அப்போ ஒரு சுமங்கலி பெண் அதிகாலை 4 இருந்து 5 மணி வரைக்கும் அதிகாலை அந்த அதிகாலையில் எழுச்சிடணும். எழுந்த உடனே கணவன் காலை தொட்டு கும்பிடணும். எந்த காலத்துல கணவன் காலை தொட்டு கும்பிடணும்? எப்பயுமே கதையை கேட்டுக்கம்மா. ஏம்மா காலையில எனக்கு முன்னாடி என் வீட்டுக்காரி ஏஞ்சிட்டா அவன் தப்பிச்சான். அவன் படுத்து நான் முன்னாடி ஏஞ்சிட்டா ஒரே ஓதான். ஐயோ அவ காலையில 8 வச்ச உடனே
என் காலையில என் வீட்டுக்கார மேல பட்ட உடனே அன்னைக்கு அவன் வியாபாரத்துக்கு போனா அன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். ராசியான போட்டா இவன் ஏஞ்சி அவன் வீட்டுக்காரன் தூங்கி இருந்தா ஒரே ஒண்ணுதான் காலால எட்டு வச்ச உடனே அவன் வீட்டுக்காரன் அவன் ஏஞ்சி அவன் காலை தொட்டு கும்பிட்டு வியாபாரத்துக்கு போவான். அன்னைக்கு வியாபாரம் 8 மணிலாம் வீட்டுக்கு வந்துருவான். குடும்பம் நல்லா இருக்குதா? கொடி கடிப்பா இருக்குது. கைது தாலி கரணும் இப்ப போய் என் வீட்டுக்காரர் என்னைக்கு சாவறோம்னா அன்னைக்கு எடுத்து போடுவேன். அது வரைக்கும் காத்தோட்டமா கண்டிப்பா யார் ஒன்னா அழகா பரல கிடக்கலாம். நான் தாலி போட்டு வந்திருப்பேன். சுத்தமான தாலி எடுத்துப்பேன். இப்ப அவன் 3 டன்னு கட்டி வச்சிருப்பாரு. அதுல தாலி அடக்குறாங்க உங்கள்கிட்ட வந்து. அதான் காசு அப்போ காலையில் ஒரு சுமங்கலி பெண் எழுந்த உடனே கணவன் கால தொட்டு கும்பிட்டு மாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டு நேரா மூஞ்சி கைவிட்டு நெத்தி நேரம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு நேரா நடு வீட்டுல பூஜை ரூம்ல போயிட்டு காமாட்சி அம்மாவை ஏத்தி சாமி கும்பிடணும். கும்பிட்டுட்டு அந்த சாணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பாத்திரத்துல கரைச்சி எப்படி போடணும்னா சனிமூல வாட்டமா அப்படி போயிட்டு அங்க இருந்து சாமி போட்டு வரணும். எப்படி இப்படி கடாச கூடாது. கை இப்படி வாய் விசன உடனே இப்படி வா. அந்த சாமி கை இந்த லெவல்ல வரணும். வா நீமா பா கோம்னடிக்கு போறப்ப வா அப்படிதான் போடுவாங்க. இல்ல தெளிக்க மாட்டாங்க. தெரியாது போடு அப்படியே போட்டுன்னு வந்து ஆமா இங்க பாரு இப்படி போடினே வந்து தலவாசிக்குள்ள கொண்டு வந்து விடணும். கண்டிப்பா அப்படி விட்டா அந்த சாணத்துல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள் ஒருவள் சிறப்பானவ. அந்த அம்மா நம்ம கூப்பிடுறா இவர் ஒரு நல்ல பொண்ணு பத்திரி பொண்ணு. அதனால சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பூஜை போய் உட்காந்துக்கோ. அந்த அம்மா உன் வீட்டுக்காரன் 10 ரூபாய் சம்பாதிச்சு அந்த கொடுத்தாலும் அது 10,000 மாறும். உன் குடும்பம் ஹோன் இருக்கும் நல்லா இருக்கும். நீ எட்டி வச்சனா உன் குடும்பம் அங்க கலசங்க வச்சுக்கும். எத்தனை நல்லா சாணி போட்டா ஆனா நல்ல வருமானம். சரியம்மா அப்படி வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டா லட்சுமி. அந்த அம்மாவுக்கு எங்க இஷ்டம் இருக்குதோ இந்த குடும்பம் தான் அப்படி சொன்னா அங்கதான் போவாங்க. அப்போ வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் ஒருத்தி. அவங்க யாரு? அவங்கதான் மூதேவி. யாரு மூதேவி? மூதேவி நீ தூங்குற அது தூங்குது. ஒரு மனிதனுக்கு உறக்கம் என்பது கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 6 மணி நேரமா இருக்கணும். 8 மணி நேரம். ஆமா அதனால நம்ம கேட்டாலும் கேட்கணும் அதுவா வந்துடும். கண்டிப்பா அது விடு அவங்க எல்லாம் விடு. மூச்சு தேவர்கள் 3 பேர் இல்லையா? அந்த 3 பேருக்கு 3 மனைவி. நான் வந்து சரஸ்வதி. எனக்கு சிறப்பான பட்ட பேர் ஒண்ணு. உனக்கு பாட்டு பேரா? சண்டை போட்டுனா அடிப்படி தட்டுவாங்க. அப்படி தட்டுவாணி என்று திட்டினாலும் பாவம் வரக்கூடாது. அது இந்த சரஸ்வதியை கலைவாணியை சாரும். எப்படி அது ஒரு குளத்திலே ஏறிய தாமரை பூ பூத்துச்சுன்னா அது எந்த வடிவில பூத்திருக்கும்? தட்டு வடிவில. தட்டு போல் விரிந்திருக்கக்கூடிய தாமரை மலர் மீது அமரக்கூடியவள் இந்த வாணி. தட்டு பிளஸ் வாணி. அப்படின்னு தேவர்கள் சொல்ல முடியாம தட்டுவாணி பொண்ணு அது சொல்லுவாங்க. அப்ப தட்டுவாணி என்று திட்டினால் பாவம் வரக்கூடாது. இந்த முத்தாளமா இருக்கிறாங்க எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி ஈஸ்வரி. அவங்க வந்து வாயாடி கேட்டுவா ஒரு பொம்பளை ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஆம்பியா வண்டி எடுத்து கிளம்பணும்னு எங்க போறேன் என்ன வேலை உனக்கு என்ன வேலை ஏன் போறேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன வேலை 500 ரூபாய் காசு கொடுன்னு கேட்டா எதுக்கு 500 ரூபாய் காசு என்ன செலவு அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆம்பியா வண்டி எடுத்து எங்கன்னா போட்டு காசு எடுத்து என்ன செலவு பண்ணிட்டோம். அதான் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. என் மண்டாட்டிலாம் கேள்வியே கேட்க மாட்டான்.
செலவு எக்கச்சக்கமா. அதை போல அந்த ஈஸ்வரி அம்மன் ஈஸ்வரனோடு எந்த நேரம் வாதாடக்கூடியவங்க. வாதாடி 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 வாயாடி வாயாடி வீட்டுல ஒரு பொம்மையாட்டி ஆம்பியாங்கிட்ட வாதாடினா ஜெயிக்க முடியும். ஆமா குடும்பம் நல்லா இருக்கும். ஆம்பியா எங்கன்னா போறான் நம்ம டிவி சீரியல் பார்த்து கிடப்போம் அப்படின்னு குடும்பம் சீரியல் பார்த்தா அங்க சீரியல் பார்த்துருவோம். என் வீட்டுக்காரன் புடவை பாவடை அவன் தான் துவைக்கிறான். ஏரி வேலைக்கு போக வேண்டியதுதான். ஆமா ஏமா வந்து டிவி போட்டு வேண்டியதுதான். 24 மணி நேரம் சீரியல் பார்த்துக்க வேண்டியதுதான். என்ன எடுப்பு அதில் சொல்றேன். அதை போல வாதாடி 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 வாயாடி வாயாடி அப்படி பேரு. எங்க மாமியாக்குறாங்க லட்சுமி. லட்சுமி. அந்த அம்மாவுக்கு அடிப்பொடி குடிசகாச்சு. யாரு கேக்குறா அடி குடிசகாரி. யாரு கேக்குறா ஏ குடிசகார பட. குடுத்தாச்சு முட்டை ஆமா யாரு முட்டா. குடிசைக்காரி. ஆமா அப்படி சொல்லுவாங்க மகாலட்சுமி. ஒரு குடிசைக்கு அரசி. ஒரு குடிசை பழந்து குடிசைன்னு வச்சுக்க. அந்த வீட்டுல மகாலட்சுமி போய் காலை வச்சுட்டா அந்த குடிசை மாளிகை ஆகிடும். ஆமா அந்த குடிசைக்கு அரசி. குடிசைக்கு அரிசி ஆமா குடிசைக்காரிசி தட்டுவான்னு சொன்னா கோவம் வரக்கூடாது. சொன்ன சொல்லிப்பாங்க நமக்கு சந்தோஷம். குடிசைக்காரி சரியம்மா சரி போனால் போகட்டும். இந்த தினம் சபீரமாக வந்த நோக்கம் ஒரு நாளைக்கு இந்த உலகத்துல எத்தனை இந்த ஊர்ல எத்தனை குழந்தை பிறந்து தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்னைக்கு எத்தனை குழந்தை பிறந்து தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆனா இந்த உலகத்தில் எத்தனை உயிரின ஜனனம் எத்தனை குழந்தை பிறக்குது எத்தனை குழந்தை பிறந்திருக்கின்றது எத்தனை பேர் செத்துருக்காங்க. அப்ப செத்தவங்களையும் பிறந்தவங்களையும் கணக்கிட்டு மக்களை படைக்க வேண்டும். பிறப்பு இறப்பு கணக்கறித்து தான் எங்க வேலை. அதனால வேண்டி இன்னைக்கு ஒரு 50 பேர் திருவண்ணாமலை மாவட்டம் செத்தாங்கன்னா 51 குழந்தை பிறந்துரும். பிறக்கும். அப்ப கணக்கு 63 பேர் செத்தாங்க. அது 6000 பேர் பிறந்துட்டாங்க. உடனே பிறந்திருப்பாங்க. அதை போல கள்ளக்குறிச்சி போனா சொல்லுங்க நான் வையான் போறேன். அதை போல ஒரு நாளைக்கு தான் வீட்டுல நம்மளாம் ஒயின் ஷாப்ல காசு கொடுத்து வாங்குறோம். அங்கெல்லாம் ஃப்ரீயா தராங்களாம். ஆனா நம்ம ரிட்டர்ன் 10 லட்சம் ஒரு நாளைக்கு தான் வீட்டுல வரப்போகுது. இடி வர மாதிரி வர அனுபவம். சரியம்மா பிறப்பு இறப்பு கணக்கு பிறப்பு இறப்பு கணக்கறிய வேண்டும். அதனால் என் பரியானவரை பார்த்து பிறப்பு இறப்பு கணக்கறிந்து மக்களை எல்லாம் படைக்க வேண்டும். வேண்டும் பரியானவர் இருந்தால் அறிக்கை செய்து சிம்மாதானம் கூடுகாரா சூடு வைக்க போகிறான். கூடுகாரா மேல கை வச்சுட்டு 1000 ரூபாய் தரணும். ஒரு கோட் வாங்க. நீங்க உன் கண்ணால கை ஒன்று சொல்றீங்க. ஐயா மகாராஜா இன்னும் சுபேஜயம் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அதை போல நட்புக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலையும் எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் எத்தனையோ பதவியில் இருக்கலாம். இந்த தெருக்கூத்து கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தெருக்கூத்தை பார்க்க வேண்டும். எப்படிலாம் ஒரு ஒரு நாடக நடிகர் சொன்னா எந்தெந்த வேஷத்தை எப்படி எப்படி ஆடுவாங்க, ஒரு ஆணா பிறந்து பெண் வேஷத்தை எப்படி ஆடுறாங்க அப்படின்னு உன்னிப்பா பார்த்து பார்க்கக்கூடிய அண்ணா
அவர் பேர் பொள்ளாச்சி நகரத்திலே வாசமா இருக்கக்கூடிய ஆமா கனகராஜ் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஆமா எமக்காகவும் இதை எங்க கம்பெனி கெட்டியமா ஆடக்கூடிய பகுனா ஆடக்கூடிய பூமிகா ஆமா பூமிகாவா பூபதிக்காக 250 இதோ எனக்காக 250 கொடுத்திருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் அவர் குலதெய்வம் இருந்து அவர் இஷ்ட தேவதை கூட இருந்து அவர் ஒன்று கொடுக்க மறுகாணிக்கு மலை போல கிருஷ்ணாவுக்கு 2-3 கார் வாங்க வேண்டும் கடவுளே. ஐயா மகாராஜா உங்கள் மனைவி கடவுளே. என் மன்னா உன் திருமண தங்கள் சித்தம் என் பாக்கியம். என் மனதில் ஒரு கருத்து. என்ன கருத்து? இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆமா மனைவிக்கு எதனா ஒரு ஆசைப்பட்டா ஒரு பொன் குழந்தை பிறந்தா அப்பா கிட்ட தான் போய் கேட்குமா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் பொன் குழந்தைக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மா கிட்ட கேட்காது அவங்க அப்பா வந்தா அப்பா எனக்கு வேணும்பா வேணும் அப்படின்னு அப்பாவை கேட்கும் ஆண் குழந்தையா பிறந்துட்டா அம்மாவை தான் போய் அடிப்பாங்க அப்பா கேட்ட அதெல்லாம் அம்மா கிட்ட போயிடும் எனக்கு வேணுமா அப்படின்னு அம்மாவை கேட்பாங்க அதே போல கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண் கிட்ட தாய் தகப்பனை கேட்கும் ஆசைப்பட்ட பொருள். ஆமா கல்யாணம் ஆன உடனே ஆம்பளை தான் கேட்கணும். ஆமா இன்னைக்கு என்னன்னு கேட்க போறேன். இப்ப எங்க வீட்டுக்கார பார்த்து நான் ஒண்ணு கேட்க போறேன். என்னன்னு கேட்கறேன். தாண்டா வச்சு நிக்கலாம். என்னன்னு கேட்க போறேன். அது அவனை சொல்லி குற்றம் இல்ல. அவன் நீ அவனை அதுக்கு தகுந்த மாதிரி அம்மாவுக்கு நான் தான் வேலை செய்யறேன். நீ சிசிப் தொழில் செய்யறேன் மக்களை படைக்கிறேன் அம்மாவுக்கு வேலை செய்யறியா? என்னடா என்ன வேலை? அரசாங்கத்துல அரசாங்கத்து நீங்க இல்லாதப்பா நீங்க வேலைன்னு போயிடுறீங்க இல்லையா? நீங்க இல்லாதப்பா அவன் தான் எனக்கு நல்லா நறுக்குன்னு வேலை செய்யறான். பிடிச்ச மாதிரி வேலை எனக்கு பிடிக்கல. என்ன வேலை? உன் வேலை எனக்கு பிடிக்கல. என்ன வேலை? ராத்திரி 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். மணி 10:30 மணி ஆகி போச்சு வேலை முடிய. என்னடா அரசாங்கத்துல போயிட்டேன். மல்லிகை ஜாமான் ஒரு லோடு மல்லிகை ஜாமான் வந்துச்சு பாரு. அதை எடுத்து அம்மா இடம் பார்த்து நறுக்கு அழகா வச்சான். கபோர்ட்ல பெரிய பாத்திரத்துல எந்த இடத்துல வைக்கணும்? சின்ன பாத்திரத்தை எந்த அதுல இல்ல. அதனாலதான் அரசாங்கத்துல முதல் சம்பளம் உனக்கு தானே கொடுத்து வச்சிருக்கேன். அதேதான். அப்படியே இங்க பாரு தூக்கி வைடாங்க அப்படியே அப்புன்னு வைப்பான். அப்படியே யாராவது பாத்திரத்தை தூக்கி வைடானா அப்படியே வைப்பான். ஆமா நீ எது வேணாலும் சொல்லு. நைட்டு நடந்தத சொல்லிட போறேன். என்ன நடந்தது? நேத்து அந்த மளிகை சாமான் இல்லையா? ஒரு கண்ணாடி பீங்கான் பாத்திரம் போட்டு உடைச்சிட்டான்.
அது ஐயா கிட்ட சொல்லிட போறேன். ஆமா வேலையை விட்டு இல்ல ஏதாவது அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரு. அது என்னோட பாத்திரங்க. நம்ம அதனால காப்பாத்தி உடச்சு போட்டான். அது அம்மா அதெல்லாம் சாப்பிடும் அம்மா. சாப்பிடக்கூடிய பாத்திரமா அடையாண்டா பொட்டை பட்டே சொல்லி நான் வேற. சரி அதெல்லாம் இப்ப ஏன்னா சம்பளம் ஏற்றுறா இல்லையா? உன் பொண்டாட்டி வேலை செய்யற சம்பளம் ஏற்று பொண்டாட்டிக்கு வேலை செய்யல வீட்டு வேலைடா கைத. சரி சரி அதெல்லாம் சம்பளம் ஏற்று. சரி நம்ம கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆதிமார்களை விடுத்து கலைவாணி சபைக்கு வரும்படியா கட்டளை. என்ன சமாச்சாரம் சொல்லுங்க ஐயா. கலாழித்தால் படைத்தல் துதி சிஷ்டிப்பு சம்காரம். ஆமா ஆமா ஐயா. மூன்றாவது கடவுள் நாம் நீங்க தான். ஆமா அதனால உலகத்தில் எத்தனை இறப்பு எத்தனை பிறப்பு. சாப்பிட்டீங்களா? நான் இன்னைக்கு தாதிமாரை விட்டுட்டு எங்க போன எங்க போன நீ? காலையில மளிகை கடைக்கு சாமான் வாங்க போயிட்டேன். மல்லிகை நம்ம ஒரு லோடு வச்சு அப்புறம் நான் மல்லிகை தனியா லேட்டா வந்தேன். அந்த 10 மணி கருவேப்பிலை மறந்துட்டீங்களா? அதை வாங்கி வரதுக்காக போனேன். நீங்க சாப்பிட்டியா இல்லையா சந்தேகம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் பரிபூரணமான சாப்பாடு. சாப்பாடு எப்ப இந்த ஆட்டத்துக்கு வந்து இந்த 20 நாளா வீடு போனியோ இன்னைக்கு தான் உன் மனசு சாந்தி. நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்காரர் திரும்பி போடலாம். சரி சரி சரி. அதனால் இருவர் அமர்ந்து படைப்பு தொழில் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் நிர்வாகத்தை சுத்தி வரக்கூடிய நாரத பெரும் தகையாக நாரத சர்ப்பம்.
கனக நாங்கள் விடுபட்டு புறப்பட்டேன்